இறையேசுவில் அன்பானவர்களே, இயேசு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது செய்த அதிசயங்களை, அற்புதங்களை புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசித்து நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று கை சூம்பியவரை இயேசு குணப்படுத்தின நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். இது மார்க்கு நற்செய்தியிலே மாத்திரமல்ல, மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தியிலும் சொல்லப்பட்டுள்ளது. திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத எபிரேய நற்செய்தியிலும் இந்த கை சூம்பியவரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த கை சூம்பியவர் ஒரு கட்டிட தொழிலாளி. அவர் அப்படி கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்த வேளையிலே ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அவருடைய கை உடைந்து போய்விடுகிறது. பிறகு மருத்துவத்தினால் பயனடைய முடியாமல் அவருடைய கை சூம்பி போய் விடுகிறது. அவர் வேலைக்கும் செல்ல முடியவில்லை, குடும்பத்தையும் காப்பாற்ற முடியவில்லை, பிச்சை எடுக்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டார். இந்த நிலையிலே தான் இந்த கை சூம்பியவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஒரு ஓய்வு நாளிலே இயேசுவை தேடி தொழுகை கூடத்திற்கு வருகின்றார். அங்கே இயேசுவிடம் தன்னுடைய கையை குணப்படுத்தும்படியாக கேட்கின்றார். இயேசு ஆண்டவர் ஓய்வு நாளிலே வந்த அந்த மனிதனை குணப்படுத்துவாரா, இல்லை குணமாக்காமல் அனுப்பிவிடுவாரா என்று இயேசுவிடம் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வந்திருந்த பரிசேயர்களும் ஏரோதியாரும் கவனித்து கொண்டே இருந்தார்கள். இயேசுவுக்கு சட்டம் முக்கியமா அல்லது இந்த நோயாளி முக்கியமா? இந்த நோயாளி குணமடைவது தானே முக்கியம். ஆகவே தான் இயேசு சொன்னார், சட்டம் மனிதனுக்காகத்தான், மனிதன் சட்டத்திற்காக அல்ல. ஓய்வு நாள் மனிதனுக்காகத்தான், மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவர்களுடைய உள்ளம் கடினமாயிருந்த காரணத்தினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த கை சூம்பியவனை பார்த்து கையை நீட்டு என்று சொல்லி அவனை குணப்படுத்தி அனுப்பிவிடுகின்றார். அன்பானவர்களே, நாமும் அதை போன்றுதான் பல நேரங்களிலே இந்த உலகத்து சட்டங்களுக்கு, சம்பிரதாயங்களுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களை, மனிதர்களை, நம்மளோடு வாழுகின்றவர்களை மறந்து விடுகிறோம். அவர்களுக்கு உதவி செய்வதை மறுத்து விடுகிறோம். இஸ்ராயேல் மக்களிடத்திலும் இப்படித்தானே இருந்தது. மோசே இந்த ஓய்வு நாள் சட்டத்தை மக்களுக்கு கொடுத்தார். விடுதலை பயண நூலிலே இந்த ஓய்வு நாள் சட்டத்தை பற்றி நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். 6 நாட்கள் வேலை செய்கின்ற மனிதன் 7வது நாளிலே அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு, தன்னுடைய வேலையாட்களோடு, தன்னுடைய குடும்பத்து மிருகங்களோடு ஓய்வெடுக்க வேண்டும். அன்று இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் ஓய்வு நாள் சொல்லுகின்ற சட்டமாகும். ஆனால் இந்த ஓய்வு நாள் சட்டத்தை இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் பலவிதமான அநேக சிறு சிறு சட்டங்களை எல்லாம் நுழைத்து அதை மிகவும் கடினமாக்கி அதை மக்கள் மேலே சுமத்தி விடுகின்றார்கள். இப்பொழுது ஓய்வு நாள் என்பது மக்களால், ஏழை எளிய மக்களால் சுமக்க முடியாத ஒரு சட்டமாக, ஒரு ஓய்வு நாளாக மாறிவிடுகின்றது. ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் சமைக்கக்கூடாது. ஓய்வு நாளிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் மனிதன் நடக்க வேண்டும். ஓய்வு நாளிலே மனிதன் மருத்துவம் செய்யக்கூடாது. ஓய்வு நாளிலே மனிதன் வேலைக்கு போகக்கூடாது. ஓய்வு நாளிலே அவனுடைய விரல் அடிபட்டு போய்விட்டாலும் கூட அதற்கு மருந்து போடக்கூடாது. இப்படியாக அநேக சட்டங்களை இயற்றி இந்த ஓய்வு நாள் சட்டம் என்பது மனிதனாலே சுமக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கொடுமையான சட்டமாக, நாளாக மாறி போய்விட்டது. இன்றும் கூட நாம் நம்முடைய தேசத்திலே அநேக விழாக்களை கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழாக்கள் என்பது பணக்காரர்களுக்கு ஒருவேளை மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் பணமில்லாத ஏழைகளுக்கு திருவிழா என்றாலே ஐயோ மிகவும் கஷ்டமான ஒரு நாளாகத்தானே இருக்கும்.
அப்படித்தான் யூத சமுதாயத்திலும் கூட இந்த ஓய்வு நாள் என்பது பரிசேயர்களுக்கு, மறைநூல் அறிஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு அது சுமக்க முடியாத ஒரு கண்ணீரின் நாட்களாக, துன்பத்தின் நாளாக, துயரத்தின் நாளாக, எப்போது இந்த ஓய்வு நாள் முடியுமோ என்று எண்ணுகின்ற ஒரு நாளாக இருந்தது என்பது உண்மையாகும். ஆகவேதான் இயேசு ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை, சட்டத்தை எதிர்க்கிறார். ஓய்வு நாள் மனிதனுக்காகத்தானே, மனிதன் நலமோடு இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த ஓய்வு நாள் என்பது கொடுக்கப்பட்டது. இது துன்பத்தின் நாளாக மாறிவிட்டதே என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாமும் இப்படித்தானே பலவிதமான சட்டங்களை நமக்குள்ளாக ஏற்றிக்கொள்ளுகிறோம். ஜாதியின் பெயரால் உதவி செய்ய மறுக்கிறோம், மதத்தின் பெயரால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறோம், இனத்தின் பெயரால் மற்றவர்களை ஒதுக்கிறோம், மொழியின் பெயரால் மற்றவர்களை தள்ளி வைக்கின்றோம், நம்முடைய தேசத்தின் பெயரால் மற்றவர்களை வேண்டாம் என்கிறோம். இவை எல்லாமே அப்படித்தானே. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மிடம் இருக்கின்ற இந்த கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய அந்த மனிதனை குணமாக்கியதைப் போல, சூம்பிய கையனை குணமாக்கியதைப் போல, இந்த நாளிலும் இந்த கட்டுக்களோடு இருக்கின்ற நம்மை குணப்படுத்த வேண்டும், நம்முடைய நோய்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாம் ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த கை சூம்பியவனை குணமாக்கின நிகழ்ச்சியை குறித்து நாங்கள் சிந்திக்க வைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அந்த கை சூம்பியவனை ஓய்வு நாளிலே தொட்டு குணமாக்கினீரே, அதற்காக நன்றி. ஒருவேளை அவனை அன்று நீர் குணமாக்காமல் அனுப்பியிருந்தீர் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏமாந்தவனாக சென்றிருப்பான். ஆனாலும் கூட உம்முடைய இரக்கம் சட்டத்தை விட மீறியதாக இருந்தது. ஆகவேதான் அந்த மனிதன் மீது இரக்கம் வைத்து அவரை குணமாக்கி அனுப்பினீர். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்களும் அதை போன்று சட்டங்களாலும் சம்பிரதாயங்களினாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜாதியின் பெயரால் நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், மதத்தின் பெயரால் நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், இனத்தின் பெயரால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், மொழியின் பெயரால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், மாநிலத்தின் பெயரால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேசத்தின் பெயரால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், பணத்தின் பெயரால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற குணத்தினாலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். படித்தவன் படிக்காதவன் என்ற காரணத்தினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் என்பதினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். தகப்பனே, அன்று ஓய்வு நாள் சட்டத்தின் கட்டிலிருந்து நீர் அன்று விடுதலையை கொடுத்ததைப் போல இத்தகைய கட்டிலிருந்து உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும், எங்களுடைய ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும், எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும், எங்கள் தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஜாதியின் பெயரால் நடக்கின்ற ஒவ்வொரு தீமையான செயல்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. மதத்தின் பெயரால் துன்புறுத்த படுகிறார்களே, அவர்களுக்கு நீர் விடுதலையை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சூம்பிய கையனை குணமாக்கினவரே, ஓய்வு நாள் என்றும் கூட பாராமல் அவன் மீது இரக்கம் வைத்தவரே, அதோ எங்கள் குடும்பத்திலே இதோ கட்டப்பட்டிருக்கின்ற அனைவரையும் நீர் விடுதலையாக்க வாரும் ஆண்டவரே. அப்பா, நோயிலிருந்து விடுதலையை தாரும், பசாசின் கட்டிலிருந்து விடுதலையை தாரும், சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலையை தாரும், பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையை தாரும், வியாதியின் கட்டிலிருந்து விடுதலையை தாரும், சாபத்தின் கட்டிலிருந்து விடுதலையை தாரும். அப்பா, அன்று அந்த கை சூம்பியவனை குணமாக்கியதைப் போல எங்கள் ஊரிலும் எங்கள் குடும்பத்திலும் இருக்கிறவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.